மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசும். அந்த ஒரே நீர் கல்வாரி சிலுவையிலே தொங்கின போது பேசினதான 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஊடாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில என்ன காரியத்தை கட்டுவிக்க விரும்புகிறீரோ அதை நாங்கள் செய்ய கிருபை தாரும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். கிறிஸ்தவர்களுக்கு மிக பரிச்சயமான நாள், நமக்கு ஜெயத்தின் நாள். ஏனென்றால் இது துக்கம் என்று சொல்லி நாம் அனுசரிப்பதை விட ஆண்டவர் நமக்காக ஜெயத்தை கொடுப்பதற்கு சத்துருவின் தலையை மிதித்த நாள் தான் இந்த நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இது ஒரு பக்கம் நமக்கு துக்கம் என்று சொல்லி நாம் அதை அசட்டை செய்யாதபடிக்கு ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தபடியினால் அது வெற்றியின் நாளாக இருக்கிறது. நாம் அடுத்து உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இது வரலாற்றிலே ஒரு நாள் நடந்த சம்பவம். நினைவு கூறுவதற்காக நாம் எல்லா மாத வருஷங்களிலும் இந்த நினைவு நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் பாடு மரணத்தை நினைவு கூறுவதற்காக, அவருடைய பாடு மரணத்தை நாம் அந்த சிந்தைக்குள்ளாக ஊடாய் கடந்து போய் அந்த பாடு மரணத்தை நினைவு கூறும் பொழுது அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதற்காக தான் இந்த நாளை நம்முடைய முன்னோர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில அறையப்பட்டு மதியம் 3 மணி அளவிலே அவர் மரித்தார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியாக 6 மணி நேரம் அவர் 7 வார்த்தைகளை மாத்திரமே பேசினார். முதல் 3 வார்த்தைகளுக்கு அவர் 3 மணி நேரத்தை செலவிட்டார். அதிலே முதல் வார்த்தை தான் நாம் வாசித்ததான வேத பகுதி. 7 வார்த்தைகளையும் 7 பூக்கள் என்று சொல்லி சொல்வார்கள். நாம் இன்றைய தினம் தொடர்ந்து அந்த பூக்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பூ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது அரவணைப்பு, 4வது தவிப்பு, 5வது தாகிப்பு, 6வது முடிப்பு, 7வது ஒப்புவிப்பு. இந்த 7 வார்த்தைகளையும் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவராய் வந்து எனக்கு பின்பாக ஒவ்வொருவராய் வந்து இந்த வார்த்தைகளை பேச இருக்கிறார்கள். இந்த வார்த்தையின் ஊடாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் 7 வார்த்தைகளை மாத்திரமே பேசினார். அந்த 7ம் மிக முக்கியமான வார்த்தைகள். 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இது 7 வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவன் விடுவதற்கு முன்பாக பேசின வார்த்தைகள். அவர் உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் சீஷர்களோடு தங்கியிருந்து கர்த்தருக்கென்ற ஊழியத்தை செய்தார். பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் வாழ்ந்த நாட்களிலே பல வார்த்தைகளை பல விதங்களிலே அவர் பேசியிருந்தார். ஆனாலும் சிலுவையிலே பேசின வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். நமக்கு தெரியும், ஒரு மனிதன் கடைசி நேரத்துல ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்ல ஒரு சீரியஸா இருக்கிற டைம்ல போய் எல்லாருமே சொந்தக்காரங்களா கூடி இருப்பாங்க. வயதான தாய் தகப்பன் இருக்கிறாங்களா கூடி நிற்பாங்க. ஏன்னா கடைசியா என்ன வார்த்தை பேசுறாங்க, கடைசி நம்ம எல்லாம் நம்ம அனுபவத்துல இருந்திருக்கிறோம். கடைசியா என்ன வார்த்தை பேசுறாங்களோ அதுல ஏதாவது ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும். சில பிள்ளைகளுக்கு சொத்து எல்லாம் பிரிக்காம இருப்பாங்க. கடைசியா சொல்லுவாங்க, இது உனக்கு, அது அப்ப நம்ம அதை பிடிச்சிக்கலாம்னு சொல்லி கூடி நிற்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் கடைசியாக பேசுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இது உயிரிழந்த சம்பவத்துல மாத்திரமல்ல, அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போறோம் அப்படின்னா, ஐயா கடைசியா நம்ம கிட்ட என்ன வார்த்தை பேசினாரு, இந்த ஆபீசர் நம்ம கிட்ட என்ன வார்த்தை பேசினாருன்னு சொல்லி அந்த கடைசி பிரிவினை நேரங்களை நாம் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அப்படியாக இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல பேசின வார்த்தையிலே 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் வேண்டினார். நாம் பார்த்தோமானால் இந்த வார்த்தையின் ஊடாய் பல விதங்களிலே இயேசு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதிலே 2-3 குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மரத்தின் மூலமாக செய்த தவறினால் சாபம் உள்ளே வந்தது. அந்த மரத்தை பார்த்து இச்சித்தவர்களாய் ஆதாமும் ஏவாளும் விழுந்தபடியினால் அந்த சாபம் அவர்களை பின்தொடர்ந்தது. அதை தீர்ப்பதற்காக இன்னொரு மரம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்னொரு மரத்தின் மூலமாய் மீட்பும் மன்னிப்பும் வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு மரத்தை பார்த்து விழுந்து போனார்கள். அந்த மரம் ஜீவ விருட்சத்தின் கனியாகிய மரம். அதை பார்த்து ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன போது புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த மரத்தின் வழியாய் விழுந்து போன ஜனங்களை மீட்பதற்காக, விழுந்து போன பாவத்தில் விழுந்து போன
மன்னித்து அவர்களுக்கு மீட்பு கொடுக்கும்படியாய் புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி கிறிஸ்து இயேசு கல்வாரி மரத்திலே அவர் தொங்கினார். அந்த மரத்தின் மூலமாய் நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் ஊடாய் நாம் இந்த வாசித்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். பரிந்து பேசுகிற இயேசு. ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதன் பரிந்து பேசுவான், ஆனால் எந்நேரமும் கிடையாது. எப்பவாவது இவனுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமானால் அவன் பேசுவான், மற்ற நேரங்களில் பேச முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்காக பிதாவின் இடத்தில் எப்போதும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவம் நாம் எல்லா வருடந்தோறும் நினைவு கூறுகிறபடியினால், நாம் திருச்சபையில் இருக்கிறபடியினால் நமக்கு எல்லாம் அறிந்த சம்பவம் தான். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்தது அந்த ரோம போர் சேவகர்களும் ரோம அதிகாரிகளும் யூத ஜனங்களும் தான் இயேசுவை கொலை செய்யும்படியாய் வகை தேடி இப்படியாய் அவரை மாட்டி சிலுவையிலே தொங்க வைத்தார்கள். இந்த சேவகர்களையும் அவரை கல்லறிந்தவர்களையும் அவருடைய உடைகளை கிழித்தவர்களையும் கூட இயேசு கல்வாரி சிலுவையிலே மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வார்த்தை அவர் மன்னிக்கிறார். மாத்திரமல்ல, பிதாவின் இடத்தில் அவர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். யார் அவரை துன்பப்படுத்தினார்களோ, யார் அவருக்கு இடையூறு செய்தார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அவரை அவமானப்படுத்தினவர்கள், இங்கே இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருகாமையிலே வலதுபுறம் ஒரு கல்லனையும் இடதுபுறம் ஒரு கல்லனையும் நிற்க வைத்து, ரெண்டு பேருக்கு நடுவுல இவரை வைத்து ஒரு கல்லரோடு கல்லனாக, ஒரு கொலைகாரனோடு ஒரு கொலைகாரனாக இயேசுவை, குற்றமில்லாத இயேசுவை காயப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த இயேசு யார் அவரை காயப்படுத்தினார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக அவர் மன்னிப்பு கேட்கும்படியாய் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஏன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் 4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நோட் பண்றவங்க என்ன நோட் பண்ணீங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 அவர் நம்மோடு இருப்பதற்கு காரணம் நமக்குள்ளாக இருப்பதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-2 வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3-18 நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். நான்காவது ஒரு காரியம், ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், எபிரேயர் 7:25 2 வசனங்கள் சொல்லுகிறது, நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுவதற்காக இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த நாளிலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, குட் ஃப்ரைடே வந்தாலே இயேசு செத்துட்டாரு, அவ்வளவுதான், இனி 3 நாள் கழிச்சு தான் எழுந்திருப்பாருன்னு சொல்லி இதை ஒரு சடங்காச்சாரியமாய் ஒரு பாரம்பரியமாய் கடைபிடிக்கிறபடினா வியாழக்கிழமை நைட் அவர் காட்டி கொடுக்கிறாங்க. அதை நாம் நினைவு கூர்ந்துதான் ஆராதிக்கிறோம். ஆகையினால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு மறுபடியும் மறிக்கல. நாம் அந்த நாளை நினைவு கூறுகிறோம். பாடு மரணத்தை, அவர் பேசின வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த நினைவு நாளை நாம் செய்கிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதற்கு 4 காரணங்கள் உண்டு. அதிலே கடைசி காரணம், நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுவதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். உலகத்துல இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவரை அறைந்ததான ரோம போர் சேவர்களுக்காகவும் ரோம அதிகாரிகளுக்காகவும் யூத ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசினார். அதே தேவன் இன்றைக்கு நமக்காக, பாவிகளாக இருந்த நமக்காக, திருச்சபைக்குள்ளே இருந்தும் மீண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறதான, விழுந்து எழும்புகிறதான நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே முதல் வார்த்தையின் வழியாய் அவர் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவின் இடத்தில் பரிந்து பேசினார். இன்றைக்கும் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். பொதுவா உலகத்துல யார் யாருக்காக பரிந்து பேசுவாங்க? அப்பா அம்மா பிள்ளைங்களுக்காக பேசுவாங்க. நம்ம கோர்ட் லெவல்ல கொண்டு போனோம்னா வக்கீல் குற்றவாளிக்காக பரிந்து பேசுவாங்க. அப்போ லாயர் குற்றவாளிக்காக பரிந்து பேசி தீர்ப்பை மாற்றி கொடுக்கும்படி செய்வாங்க. சில காரியங்களை செஞ்சு இப்ப இந்த குற்றம் இப்படி இல்ல, இவ்வளவு தூரம் அவர் செய்யல அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி நமக்கு ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞராக பிதாவின் இடத்தில், நியாயாதிபதியாக பிதாவின் இடத்தில் நமக்காக அவர் வழக்காடுகிறார். குற்றவாளிகளாக நமக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். ஆனா